ஒரு 10 வயசு குழந்தைய கடைக்கு வான்னு கூட்டு போய் 2 நாய்ங்க சீரடிச்சு கொலை பண்ணிருக்காங்க. இந்த செய்தியை கேட்டதும் என் உடம்பெல்லாம் ஆடி போயிடுச்சுங்க. என்னடா இது, தமிழ்நாட்டுல இவ்வளவு கேவலமானவங்களா இருக்கானுங்களான்னு எனக்கு ஒன்னும் சொல்லவே முடியல. இவனுங்களெல்லாம் நிக்க வச்சு சுடுங்க. அப்பதான் இவனை மாதிரி செய்யற எவனா இருந்தாலும் அவனுக்கு அந்த பயம் வரும். நம்ம தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம அந்த குழந்தைய பாலியல் துன்புறுத்தல் செய்து கொலை பண்ணிட்டு பெற்றோர் கூடயே தேடின மாதிரி ஆக்ட் பண்ணியிருக்கான். இவனுங்க எப்படி போலீஸ்ல மாட்டினாங்க, நம்ம முதல்வர் அவர்கள் எடுத்த அதிரடி முடிவு என்ன அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் உங்க தவசி 2.0. கோயம்புத்தூர்ல சூலூர் பகுதியில ஒரு 10 வயசு பெண் குழந்தை விளையாண்டுட்டு இருக்கு. அவ வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த நாய் என்ன பண்ணிருக்கான்னா, ஏதோ ஆசை வார்த்தை சொல்லி இந்த குழந்தைய பைக்ல கூட்டு போயிருக்கான். கூட்டு போயிட்டு அந்த குழந்தைய பாலியல் துன்புறவு செய்து கல்லால முகத்தை அடிச்சு செதைச்சி அந்த பொண்ணை கொன்னுட்டு அந்த ஏரியாவில் இருக்கிற கண்ணம்பாளையங்கிற தென்னத்தோப்பு பகுதியில தூக்கி போட்டு எஸ்கேப் ஆயிட்டானுங்க. அந்த குழந்தையோட பெற்றோர் என்னடா பிள்ளையை காணும்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலைல தேடி இருந்திருக்காங்க. இந்த நாய்களும் அவங்க கூடவே சேர்ந்து தேடுற மாதிரி ஆக்ட் பண்ணிருக்காங்க பாருங்க. கிட்டத்தட்ட 3-4 மணி நேரத்துக்கு மேல தேடி பார்த்தோம், அவங்களுக்கு குழந்தை கிடைக்கவே இல்லை. உடனே போலீஸுக்கு பெற்றோர் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. போலீஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அங்க இருக்கிற சிசிடிவி கேமரா பூரா செக் பண்ணிருக்காங்க. அதுல இந்த பக்கத்து வீட்டுல இருந்த நாய் தான் வண்டியில அந்த பொன் குழந்தைய கூட்டு போனது தெரிஞ்சிருக்குங்க. உடனே போலீஸ் அவனை கண்டுபிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிருக்காங்க. இந்த நாயை தெரிஞ்சுக்கிட்டு எஸ்கேப் ஆகி எங்கேயோ போய் மறைஞ்சிட்டான். அதுக்கப்புறம் அந்த நாய் ஒளிஞ்சிருந்த இடத்த போய் போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சதும் இவன் தப்பி விட ட்ரை பண்ணதால இவன் கை கால் முறிச்சுன்னு போலீஸார் சொல்லியிருக்காங்க. ஆனா அவன் தப்பிக்கும் போது முறிஞ்சுதா இல்ல முறிச்சிட்டாங்களாங்கிறது தெரியல. என்னை பொறுத்தளவுக்கு முறிக்க கூடாது, ஆளையே கொண்டு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்படி இருக்கும்போது அந்த பெண் குழந்தையோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு. அந்த ரிசல்ட்ல என்னென்ன பண்ணிருக்காங்கிறத அந்த பொண்ணோட சிட்டி சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணை பாலியல் துன்புறவு செய்து முகத்தை கல்லால அடிச்சு கழுத்தை நெரிச்சு அந்த நாய்ங்க கொலை பண்ணிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன சொல்றதே தெரியலீங்க. கூடவே இருக்கிறானுங்க, ஆனா இந்த மாதிரிலாம் இருப்பாங்கன்னு யாருக்குங்க தெரியும்? அந்த பாப்பாவோட வீட்டுக்கு பக்கத்துல இருந்த கார்த்திகனும் அவனோட ஃப்ரெண்டும் மோகனும் தான் இந்த கொடூரமான வேலையை செஞ்சிருக்கானுங்க. அந்த கார்த்தி தான் போலீசார் பிடிக்க போகும்போது கீழே விழுந்து கைகாலம் முறிஞ்சு இப்ப ஹாஸ்பிட்டலையும் இருக்கான். அவனோட ஃப்ரெண்டு மோகன் இப்ப ஜெயில கம்பிட்டு இருக்கான். பொண்ணை இப்படி பறி கொடுத்துட்டமே, பக்கத்து வீட்டுல இருந்த நாய்களே இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஆத்திரத்துல கோவை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில விடிய விடிய போராட்டம் மேற்கொண்டிருக்காங்க. இந்த செய்தி அறிஞ்ச தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் தன்னோட எக்ஸ்ஆர் பக்கத்துல மனிதநேயமற்ற மன்னிக்க முடியாத குற்றத்தை இவங்க பண்ணிருக்காங்க, இவங்க மேல விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சு மிக கடுமையான தண்டனை வாங்கி கொடுப்பான்னு எக்ஸ்ஆர்எஸ்ல பதிவிட்டிருக்காங்க. முதலமைச்சர் விஜய் அவர்கள் பாதிக்கப்பட்ட பெற்றோருக்கு போன் பண்ணி பேசியும் 7 லட்சம் ரூபாய் நிதியும் அது மட்டும் இல்லாம ஒரு புது வீடு வாங்கி தரதாவும் சொல்லியிருக்காங்கன்னு அவங்க பெற்றோர் சொல்லியிருக்காங்க. பணத்தை கொடுக்கறதாலேயோ வீட்டை கொடுக்கறதாலேயோ இழந்த பெற்றோர்களுக்கு தன் பிள்ளை கிடைக்க போறது கிடையாது. நீங்க கொடுக்க போற கடுமையான தண்டனை தான் இனிமே குழந்தைங்க மேல கை வச்சா இப்படிதான் நடக்கும்னு அவன் ஈரக்கொலையும் நடுங்கிற அளவுக்கு இருக்கணும். அந்த அளவுக்கு உச்சபட்ச தண்டனையை நீங்க வாங்கி தரணும். இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்களுக்கு எந்த மாதிரி தண்டனை வழங்கலாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க, பாப்போம்.